அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, முருகப்பெருமானை பற்றி தாங்க. முருகப்பெருமான் படத்தை எந்த இடத்தில் வைத்தால் வீட்டில் செல்வம், வெற்றிகள் குவியும், நம் நினைத்தது நடக்கும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ஒரு முறை உள்ளது. அதுபோல் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் சில குறிப்பிட்ட முறைகளும் உள்ளது. வீட்டில் முருகன் படம் வாங்கி வைக்கும் பொழுது குறிப்பிட்ட திசையில் வைத்து குறிப்பிட்ட முறையில் வழிபட்டு வந்தால் ஆச்சரியப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். முருகப்பெருமான் சில வடிவங்களை வழிபடுவது நல்ல பலன்களை தரும்னு சொல்லுவாங்க. முருகன் கோவில்ல அதிகாலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனத்தை கண்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்ந்துவிடும் சொல்லுவாங்க. அப்படி வீட்டில் முருகன் எந்த திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஏராளமானவர்களின் இஷ்ட தெய்வமாகவும் சிலருக்கு குல தெய்வமாகவும் இருந்து வருகிறார். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. முருகன் படம், முருகன் சிலை, வேல் என எத்தனையோ வீட்டில் வைத்து முருகனை தீவிரமாக வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் சமீப காலமாக அதிகரித்து உள்ளது. அதே சமயம் அறுபடை வீடு முருகன்களில் எந்த முருகனை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும், முருகனின் எந்த கோலத்தை வைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் என்று நிறைய பேருக்கு சந்தேகங்கள் உள்ளது. இந்த முருகப்பெருமான படம் வைக்கலாமா, அந்த முருகப்பெருமான் படம் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. முருகப்பெருமானின் எந்த வடிவத்தை வழிபட்டால் உண்மையான பக்தியுடன் உறுதியான நம்பிக்கையுடன் வழிபட்டால் முருகப்பெருமான் கண்டிப்பாக அருள் செய்வார். ஆனால் முருகப்பெருமானின் ஒவ்வொரு திருக்கோலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும், அதற்கு நிறைய பலன்களும் உண்டு. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் திருமண வரம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். அதே சமயம் செல்வம் பெருக வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், வெற்றிகள் குவிய வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானின் எந்த திருக்கோல போட்டோவை வீட்டில் எந்த திசையில் எப்படி வைத்து வழிபட வேண்டும். ராஜ அலங்காரத்துடன் இருக்கும் பழனி தண்டாயுதபாணிதான் தொழில் வளர்ச்சி, வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமானின் திருக்கோலமாக கருதப்படுகிறது. ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகனின் படத்தை வாங்கி வந்து வீட்டின் மேற்கு திசையில் வைக்க வேண்டும். அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்படியும் நம்முடைய தலைக்கு மேல் முருகனின் உருவம் இருக்கும்படியும் வைக்க வேண்டும். ராஜ அலங்கார முருகன் தொழில் நுணுக்கங்கள், பேச்சுத்திறன், நம்பிக்கை, தைரியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர். இவரை வழிபட்டு வந்தால் கடன்கள் படிப்படியாக குறையும். கடன் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி வளர்ச்சி என்பது ஏற்படும். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஏற்ற பூக்கள், அந்த பூக்கள் வைத்தால் நமக்கு கிடைக்கும் பலன்களையும் நம்ம பார்க்கலாம். முருகன் படத்திற்கு செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீரும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நீங்கிவிடும். வெள்ளிக்கிழமையில ராஜ அலங்கார முருகனுக்கு பன்னீர் ரோஜா பூ வாங்கி அணிவித்து வந்தால் செல்வ நிலை உயரும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமையில மல்லிகைப்பூ வாங்கி சாற்றி வழிபட்டு வந்தால் உயர் பதவிகள், வாழ்க்கையில் முன்னேற்றம், அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும். அதே போல திங்கட்கிழமையில் சம்பங்கி மாலை, மல்லிகை மாலை சாற்றி வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் அருள்வார் என்று சொல்லப்படுகிறது. ரெட்டிப்பு பலன் கிடைக்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை மறிக்கொழுந்து மாலையும் வியாழக்கிழமையில சந்தன மாலையும் முருகப்பெருமானுக்கு அணிவிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. என்ன மாலை சாற்றினாலும் அதோடு சேர்த்து எப்பொழுதும் வெற்றி வேர் மாலை முருகனின் கழுத்தில் இருக்கும்படி அணிவித்து வழிபடுங்கள். இந்த வெற்றி வேர் மாலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது பன்னீர் கழுவி விட்டு முருகனுக்கு அணிவித்து வந்தால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். நீங்க எந்த மாலைகள் சாற்றினாலும் அதோட வெற்றிவேர் மாலையும் சாற்றுவது மிகவும் சிறப்பு. அதிகபட்சம் 6 மாசத்திற்கு மட்டுமே வெற்றிவேர் மாலையை பயன்படுத்த வேண்டும். மனம் குறைந்த வெற்றிவேர் மாலையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதோட வாசம் 6 மாசம் வரைக்கும் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் மாசம் ஆக ஆக அதோட வாசம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த குறைய ஆரம்பிச்ச பிறகு அந்த மாலை சுவாமி படத்திற்கு இருப்பது நல்லது அல்ல. அந்த மாலையில வாசம் குறைந்த பிறகு அதனை சாம்பிராணி போடுறதுக்கு நம்ம
யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாலையை நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே வெள்ளி செவ்வாய்னா நம்ம வீட்டில் சாம்பிராணி புகை போடுவோம் இல்லையா, அந்த சாம்பிராணியில் அந்த வெற்றிவேர் பொடியை கொஞ்சோண்டு தூவி விட்டு போடுங்க. அது ரொம்ப நல்லது. அவ்வளவுதான்ப்பா. முருகப்பெருமானுடைய படம் எந்த திசையில் வைக்கணும், எந்த மாதிரி படம் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும், எந்த பூக்கள் வைத்து முருகப்பெருமானுக்கு வழிபட வேண்டும் அப்படின்றது நம்ம இந்த பதிவுல பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.